அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத இரு தண்டவாளங்கள். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா வரிசையில் மிக சமீபத்தில் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர வைத்து கட்சி தொடங்கிய 2 வருடங்களில் முதலமைச்சர் நாற்காலியை பிடித்து சாதனை படைச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தளபதி விஜய். விஜயின் இந்த அசுரத்தனமான அரசியல் வெற்றி சினிமாவில் இருக்கிற மற்ற முன்னணி நடிகர்களுக்கும் ஒரு புதிய பாதையை காட்டிருக்கிறதா என்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அதற்கு சான்றாக தற்போதைய தமிழ் சினிமாவின் மிக சிறந்த திறமையாளராக கருதப்படுற நடிகர் தனுஷ் தீவிர அரசியலை நோக்கி தன் முதல் அடியை எடுத்து வைத்திருப்பதாக சோசியல் மீடியாவில் பரவலா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அடுத்த தேர்தலில் தனுஷ் களம் காண போகிறார் என்றும் அதற்கான முதற்கட்ட வேலைகள் ரகசியமாக தொடங்கிவிட்டன என்றும் பரவும் செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வதந்திகளுக்கு பின்னால ஒரு மிக முக்கியமான சம்பவமும் ஒரு புதிய கொடி அறிமுகமும் ஒளிஞ்சிருக்கு. சென்னையில உள்ள ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல மிக ரகசியமாக ஆனா பிரம்மாண்டமா ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனுஷோட நட்பணி மன்றத்தை சேர்ந்த சுமார் 200 முதல் 300 முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அங்குதான் அந்த பரபரப்பு அரங்கேறியது. தனுஷோட நட்பணி மன்றத்தின் அதிகாரப்பூர்வ கொடி அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த கொடியின் வடிவம் எப்படி இருந்தது தெரியுமா? தூய்மையான வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்கள் கலந்த பின்னணியில் நடிகர் தனுஷ் அவரோட பாரம்பரிய வேட்டி சட்டையோடு இருகரம் கூப்பி வணக்கம் சொல்வது போன்ற ஒரு கம்பீரமான புகைப்படம். அவருக்கு பின்னால ஒரு நட்சத்திர குறியீடு. எல்லாவற்றிற்கும் மேலாக தனுஷோட தாரக மந்திரமான எண்ணம் போல் வாழ்க்கை என்ற வாசகம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் தனுஷ் நேரடியாக கலந்து கொண்டு அவரே கொடியை வெளியிட்டார் என்றும் இல்ல அவரோட முழு சம்மதத்தோட வழிகாட்டுதலோடு தான் நிர்வாகிகள் இதை செஞ்சாங்க அப்படின்னு இருவேறு கருத்துகள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் நேரடியா வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மக்கள் அவ்வளவு எளிதா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு எழுதப்படாத சில டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் என்னன்னா ரசிகர்களை ஒருங்கிணைத்து ரசிகர் மன்றம் தொடங்குவது, அதை சமூக பணிகளை செய்யும் நட்பணி மன்றமா அல்லது மக்கள் இயக்கமா மாத்துவது, மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற பின் அதை அப்படியே அரசியல் கட்சியா மாத்துவது. இந்த டெக்னிக்கை தற்போதைய முதலமைச்சர் தளபதி விஜயும் கச்சிதமா பின்பற்றினாரு. ஆரம்பத்தில் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு தொடங்கி உன்னால் முடியும் என்ற வாசகத்தோடு நடுவில் விஜய் இருப்பது போன்ற ஒரு கொடிய வெளியிட செய்தாரு. பிறகுதான் தமிழக வெற்றி கழகம் உருவானது. இப்போ தனுஷும் அதே டெக்னிக்கை கையில் எடுத்திருக்காரு. இதுவரை தனுஷுக்கும் வெறும் ரசிகர் மன்றங்கள் மட்டுமே இருந்த நிலையில இப்போ அது நட்பணி மன்றமா தரம் உயர்த்தப்பட்டு தனி கொடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் சமூக சேவைக்கான கொடி அல்ல, விஜய் போல அரசியல் ஆட்டத்திற்கான அஸ்திவாரம் அப்படின்னு விபரம் அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயினோட வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் ஏற்கனவே பல புதிய திருப்பங்களை சந்திச்சு வருது. இதில் தனுஷின் இந்த திடீர் நகர்வு மற்ற கட்சிகளையும் நடிகர்களையும் யோசிக்க வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவரும் அரசியலுக்கு வர போறாரு, வரமாட்டாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, டிவிகேயோட சேர போறாரு, இப்படின்னு பல குழப்பங்கள் இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவில இருந்து விலகி தனியொரு பாதையை நோக்கி நகரும் அண்ணாமலையின் அரசியல் வியூகங்கள் ஒரு புறம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சார்பாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக ஒரு நட்பணி மன்ற இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருவது மறுபுறம் என தமிழக அரசியல் களம் எப்போதுமே ஒரு திரில்லிங்கா இருந்துகிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் தனுஷோட கொடி வெளியீட்டு விழா 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்திருக்கு. இது தனுஷின் காதுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. முழு சம்மதத்தோடு தான் இந்த அரசியல் விதை தூவப்பட்டிருக்கு. தனுஷின் இந்த அரசியல் நகர்வுக்கு சோசியல் மீடியாவில் கலவையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஒரு தரப்பினர் மாற்றம் ஒன்றே மாறாதது, இளைஞரான தனுஷ் அரசியலுக்கு வருவது நல்ல விஷயம், விஜயை தொடர்ந்து தனுஷும் சாதிக்கலாம் என்று வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சினிமா ஆர்வலர்களோ இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாமே அரசியலுக்கு போயிட்டா அப்புறம் தியேட்டர்ல நாங்க யார் படத்தை தான் பாக்குறது, தனுஷ் போன்ற ஒரு சிறந்த நடிகர் சினிமாவுக்கு தான் தேவை, அரசியலுக்கு அல்ல அப்படின்னு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கலை என்பது கற்பனைக்கானது, ஆனால் அரசியல் என்பது மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்தது. இவ்வளவு பெரிய நட்பணி மன்ற
கொடி சர்ச்சைக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன? தனுஷ் அரசியல் புயலாக மாறுவாரா அல்லது இது வெறும் நட்பணி மன்றத்தின் சமூக சேவை திட்டம் தானா என்பதை பற்றி நடிகர் தனுஷ் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வரும் வரை நாம காத்திருக்க தான் வேணும். இன்னும் தமிழக அரசியல்ல சினிமாவும் சினிமா நட்சத்திரங்களும் இன்னும் பல வருடங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் என்பது மட்டும் தனுஷின் இந்த கொடி வெளியீட்டு மூலம் தெள்ளத் தெளிவா தெரியுது. உங்களோட கருத்து என்ன? தனுஷ் அரசியலுக்கு வருவது சரியா தவறா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சக்தி FM யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.